Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அடுத்ததா ஒரு தீபாவளி ரெசிபி பார்க்க போறோங்க. மிக்சர் செஞ்சு காட்ட போறேன். மிக்சர் அப்படினாலே உங்க நிறைய பேருக்கு தெரியும். அது கஷ்டமான ரெசிபி. அது எப்படி நாங்க செய்யறது அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும் உங்களுக்கு. இந்த வருஷம் நான் எங்க வீட்ல ஒரு புதுமையான மிக்சர் நான் பண்ண போறேன். புதுசுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஈஸியான ஒரு மிக்சர்னு கூட சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு ஈஸியான வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஒரு அருமையான மிக்சர் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேங்க. டைம் இல்ல தீபாவளிக்கு நாங்க எந்த பலகாரமும் செய்யல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தீபாவளி அன்னைக்கு காலையில கூட இந்த மிக்சர் நீங்க பண்ணிடலாம். 10 நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவல் அதுக்கப்புறமா நிறைய இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து டேஸ்டான ஒரு மிக்சர் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு எல்லா பொருட்களும் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ்வலாக இருக்கிற ஒரு விஷயங்கள் தான். அவல் பொறுத்த வரைக்கும் நான் வந்து கெட்டி அவல் எடுத்திருக்கேன். ஸோ அந்த அவல் வந்து கொஞ்சம் நீங்கள் கடைகளில் கேட்டிங்கனாலே தருவாங்க. கெட்டி அவல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இருக்கும். ஸோ இந்த அவல் தான் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். மிக்சர் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நார்மல் அவல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வராது. அடுத்ததான் முக்கியமாக தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா ரேசன்ஸ் அதாவது காஞ்ச திராட்சை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொரிகடலை வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ஸ். இது போக நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம. இப்போ எல்லா பொருட்களையும் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வந்து நம்ம சூடு பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வைக்கணும் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெய் எல்லாத்தையும் இதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லா பொருளையும் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து நான் இந்த மாதிரி காஞ்ச திராட்சையை சேர்த்து நல்லா பொரிச்சிக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு உப்பலாகி வரணும், பலூன் டைப்பில் வரும். ஸோ அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இதை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு கலரும் கொஞ்சம் மாறி வரணும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா அரிச்சிட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் வந்து முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்க போகிறேன். முந்திரி பருப்பு வந்து ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு கலர் வந்துடும். அதனால் இதை வந்து கவனமாக நம்ம பண்ணணும். இப்படி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் கலர் மாறாமல் இருக்கும். ஸோ லேசாக செவந்தனுமே நம்ம எண்ணெயை விட்டு இதை எடுத்துடலாம். பாருங்கள், லேசாக செவந்து வந்துருச்சு. நல்லா அதை வந்து எண்ணெயை வடிச்சிட்டு அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வேர்க்கடலை ஒரு 1/2 கப் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்க போகிறோம். இது வந்து பச்சை வேர்க்கடலை தான். ஸோ இதை எண்ணெயில் சேர்த்துட்டு இது வறுப்படுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா இது லேசாக வெடிக்குங்க. அதனால் அதை கவனமாக நம்ம பண்ணணும். ஸோ நல்லா உங்களுக்கு கலர் மாறி வந்தால் தான் பொறுன்னு இருக்கும். கொஞ்சம் கலர் மாறி வர்ற வரைக்கும் நீங்கள் இதை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதையும் வந்து நம்ம அதே பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக பொரிகடலை ஒரு 1/4 கப் அளவுக்கு வச்சுருக்கேன். அதே எண்ணெயில் சேர்த்துட்டு பொரிகடலை வந்து உங்களுக்கு லேசாக செவந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே இது வந்து ரோஸ்ட் பண்ணது தான். அதனால் லேசாக வந்து செவந்து வந்தனுமே இதை எண்ணெயை விட்டு நம்ம எடுத்துடலாம். அதே பாத்திரத்தில் இதையும் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக கறிவேப்பிலையை நான் பொரிச்சிக்க போகிறேன். கறிவேப்பிலை எண்ணெயில் சேர்த்துனே ரொம்ப வெடிக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கரண்டியில் அதை சேர்த்துட்டு லைட்டாக அப்படி எண்ணெயில் கொஞ்சம் முக்கி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு வெடிக்காதுங்க. இதுதான் ஈஸி மெத்தட் உங்களுக்கு கறிவேப்பிலையை பொரிக்கிறதுக்கு. எண்ணெயில் மொத்தமாக சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வெடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதையும் வந்து நம்ம இந்த மிக்சரோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே கிறிஸ்பி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே வறுத்துட்டோம். கடைசியாக வச்சுருக்க அவளையும் நம்ம வந்து சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேங்க. அவல் வறுக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் எண்ணெயில் சேர்த்த உடனே அப்பளம் மாதிரி நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடும். ஸோ சேர்த்த உடனே பொரிஞ்சிரும். உடனே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நிறைய கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கெட்டி அவல் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பொரியும். லேஸ் அவல் எடுத்தீங்கன்னா அவ்வளோ தூரம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கெட்டி அவலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பாக்கி இருக்க எல்லா அவலையும் நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன்.
இப்போ மிக்சருக்கு தேவையான எல்லாமே நம்ம வறுத்துட்டோங்க. அடுத்ததாக வந்து மசாலா பொடியெலாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சிட்டிகை மட்டும் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்க போகிறோம். இதில் முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சூடாக இருக்கிறப்பே இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் கிளறிக்கணும். ஆறுனதுக்கப்புறமா சேர்த்திங்க அப்படின்னா அது அவ்வளோ தூரம் மசாலா வந்து ஒட்டாது. சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சூட்டோடு இருக்கிறப்பவே நீங்கள் வந்து நல்லா கிளறி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான மிக்சர் பார்த்தீங்களா, 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தீபாவளி அப்படின்னு இல்லை, நீங்கள் ஈவினிங் டைம்ஸில் கூட நீங்கள் வந்து ஏதாவது குவிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இந்த அவல் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான மிக்சர் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அது பண்ணுறதுக்கு அதிகபட்சம் எனக்கு 10 நிமிஷம் கூட ஆகலைங்க. அதுக்குள்ளவே நான் அதை செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸையும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தீபாவளி கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு இல்லையா, ஆல்ரெடி நிறைய பேர் ரெசிபிஸ் ட்ரை பண்ணிவிட்டு எக்கச்சக்க மெயில் வந்துருச்சு எனக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸையும் எனக்கு வந்து என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி விடுங்க. மெயில் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிட்டு அந்த ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி நிறைய ஈஸியான தீபாவளி ரெசிபிஸ் நிறைய vlogsோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.